என்ன மகா, எதுவும் பேசாம அப்படியே நிக்கிற? நடந்ததெல்லாம் கேட்க உனக்கும் ஆச்சரியமா இருக்கா? ஆமாம்மா. இருக்காதா? எனக்கே இப்ப நினைச்சாலும் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. எப்படியாவது இந்த கொலுசை வச்சு நான் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறேன் பாரு. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜோசியங்கிறது ஏதோ ஒரு நம்பிக்கை. அது முழுசா நம்பி எப்படிம்மா அந்த பொண்ணுதான் உங்க மருமகன்னு முடிவு பண்றீங்க? நீ சொல்றதும் சரிதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நடந்த விஷயங்களை எல்லாம் நீயே நினைச்சு பாரு. யாரா இருந்தாலும் அத நம்ப தானே செய்வாங்க. அந்த பொண்ண நான் கோவில்ல தேடினதும், அவளே அங்க விளக்கு போட்டதும், இந்த கொலுசு என் கையில கிடைச்சதும் எல்லாமே காரணம் இல்லாம நடக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு உனக்கு தோணுதா தோணலையா? நடந்ததையெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு பொண்ணு இருக்கான்னு காமிக்கிற மாதிரி தானே தெரியுது. எல்லாத்த விட முக்கியம், பரத்வாஜ் சாமிகளை பத்தி உனக்கே தெரியும். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொன்ன வார்த்தையில எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு மகா. அந்த சாமி தப்பா சொன்னாருன்னு நான் சொல்லல. அவரு உங்க பையன் ஜாதகத்தை பார்த்து அதுல என்ன வருதோ அத சொல்லிருக்காரு. ஆனா ஜோசியர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும்னு நாம நினைக்க முடியாதுல்லம்மா. அங்கங்க ஒரு விதிவிலக்கு இருக்கதானே செய்யும். அதுக்குதான் நான் சொல்றேன், அந்த பொண்ணை நான் கண்டுபிடிக்கணும்னு. அவ வாயாலேயே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு பதில் கிடைச்சிடும்ல. அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சு அவகிட்ட கேக்குற வரை நான் இதை விடுறதா இல்ல. மகா, அவளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும். இருப்பல்ல? இருப்பேம்மா. அது போதும் மகா. கடவுளே, என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்டயே உதவி கேக்குறாங்களே. இது என்ன சோதனை? வசுந்தரா, போன் அடிக்குதுமா. இதோ வரேன். காஞ்சனா, ஹலோ, சொல்லுமா. என்னம்மா சொல்ற? வசுந்தரா, என்ன சொல்ற? என்னாச்சு? எனக்கு காஞ்சனாவுக்கு திவ்யாவுக்கு பெரிய பிரச்சனையா? திவ்யா கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாலாம். வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? தெரியலீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியுற மாதிரி சொல்லு. ஏங்க, அவ என்கிட்ட சொன்னதை தானே நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். அவ முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க கேக்குறீங்க. காஞ்சனா, சொல்லுமா, என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லு. ஏமா, திவ்யா தான் வரா. காஞ்சனா, திவ்யா இங்கதான் வந்திருக்கா. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். இவ செய்யறதையெல்லாம் சும்மா எல்லாம் பாத்துட்டு இருக்க சொல்றீங்களா? நிச்சயதார்த்தத்துல ஆரம்பிச்சு அடுத்தடுத்து இவளால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருக்கணும்னா ஒரே வழிதான், இவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது தான். அதனாலதான் முடிவு பண்ணி அனுப்பி வைக்க ட்ரை பண்ண. ஏய் மகா, நான் கேட்கும் போதெல்லாம் ஊருக்கு போறேன்னு நல்ல பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருந்த. என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க? என்னையும் என் பொண்ணை பிளாட் பண்ணி பிரிக்க பாக்குறியா? ஐயோ,
நான் ஏமா அப்படியெல்லாம் நினைக்க போறேன்? நடிக்காத நீ, நடிக்காத. காஞ்சனா கொஞ்சம் பொறுமையா இரு. என்னங்க என்னங்க பொறுமையா இருக்க சொல்றீங்க? நடக்கிற எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. போதும், நிறுத்து காஞ்சனா. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ பண்ணது பெரிய தப்பு. நீ மாறவே இல்லை, என்னைக்கும் நீ மாறவும் மாட்ட. மகா, நீ ஏம்மா இப்படி பண்ண? இவ சொன்னா நீ எங்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல. எதுவுமே சொல்லாம உன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போனா சரியாயிடுமா? நீ மட்டும் ஃபாரினுக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நாளைக்கு நீ எங்கேயோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அதுக்கு நாங்க தானே காரணமா இருந்திருப்போம். அந்த பாவம் எங்களை சும்மா விடுமா? நல்லா கேளுங்க தாத்தா. நல்ல வேலை நானும் திருவும் போய் இவள தடுத்து நிறுத்தணும். இல்லனா என்ன ஆயிருக்கும்? என்னடி என்னமோ இவ போக கூடாத இடத்துக்கு போன மாதிரி துள்ற. உனக்கு எந்த இது பேசினாலும் மண்டையில ஏறாது. நீ முதல்ல கிளம்பு, மத்ததெல்லாம் வீட்டை போய் பேசிக்கலாம். அப்பா முதல்ல இவங்க இங்க இருந்து போக சொல்லுங்க. எனக்கு இவங்க மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல. இனிமே நான் அந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன். திவ்யா, உன் கோவம் எனக்கு புரியுது. நீ முதல்ல வீட்டுக்கு வாமா. இது பாரு, எதுவா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிக்கலாம். வா.